கத்திரிக்காயில் பொடி வறுவல் செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் நீங்கள் கிச்சனில் நிற்கவே மாட்டீங்க. டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். இதை செய்கிறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, தனியா, காஞ்ச மிளகாய் 3, 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடிங்கன்னா நல்லா கத்திரிக்காய் வெந்துடும். இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பு பொடி அதில் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான புளிக்கரைசல் தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கை நிறைய கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சது. சாதம் வடித்து வச்சுட்டாலே போதுங்க. இதை போட்டு நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் இது தயிர் சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன். கத்திரிக்காய் வேணான்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள்.